எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது என்பதற்கு சாட்சியம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மாநில மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவது என்பதை தன்னுடைய கட்சியின் லட்சியமாக கொண்டு பிஜேபி ஆளக்கூடிய மத்திய அரசும் செயல்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிஜேபி தவிர மோடி அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் எதிராக இருக்குது. இதை கொண்டு வந்து திணிப்பது என்பது அராஜகமான செயல். வெள்ளக்காரன் எப்படி நம்மளை காலனி ஆதிக்கத்தின் கீழே போட்டு மிதிச்சானோ அதே மாதிரி நவீன காலனியவாதிகளாக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் அதனுடைய அரசும் மோடி அரசும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இதே மேம்போக்காக பார்க்கும்போது ஏன் எனக்கு ஆப்ஷன் கொடுக்கணும், எது கொடுக்கணும்? நீ வேணும்னா படிச்சுக்கோ. அரசு இன்னொன்று இது அரசோட கொள்கைங்க. ஒரு கொள்கை முடிவில் இருமொழி கொள்கை தான் நம்முடைய கொள்கைன்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ரெண்டாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பிஜேபிக்கு எவ்வளோ பர்சன்ட்டுங்க? 5% ஓட்டு இருக்குமாங்க. 95% மக்கள் இது வேணான்னும் போது அதை ஏன்டா கொண்டு வந்து எங்கள் தலையில் திணிக்கிறீங்க? நித்தி ஆயோக் யார்? மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தது. பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டு திட்டக்குழுவை ஒழிச்சிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்தீங்க. அவங்களாலேயே டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணி தில்லாலங்கடி வேலை திருட்டு வேலை பண்ணி அவ்வளோ பண்ண பிறகும் உண்மையை மறைக்க முடியல. முதல் 3 வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இருக்குது. உன் குஜராத்து கீழே தானே இருக்குது. நித்தி ஆயோகோட முதல் 3 மாநிலங்களில் ஏன்டா இந்தி மாநிலம் ஒன்று கூட இல்லை? பிஜேபி இப்படியே பேசணுன்றதான் அண்ணாமலைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலைக்கு உங்களுடைய செய்திலாம் பெரிய வார்த்தை. ஒரு பெரிய தலைவர், நான் ஒரு சாமானிய பிரஜை. அண்ணாமலை அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ஹிந்தி திணிப்பு இதுதான் கடந்த சில நாட்களாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அரசியல் வட்டாரத்திலையும் மிகப்பெரிய விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று தினம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 17-18 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த காணொலி ஏசர் அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பேராகிராஃபை 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களால் படிக்க முடியலை. அவங்களுக்கு அந்த கற்றல் திறன் கம்மியாயிடுச்சு. தமிழையே நீங்கள் இந்த அளவுக்கு தான் சொல்லித்தரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சுருக்காரு. இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கை ஏன் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னாடி எடுத்து வைக்கிறார். இதில் பேரறிஞர் அண்ணா அவர்களையுமே சேர்த்துக்கிறார். கிட்டத்தட்ட கணையாழி அப்படின்ற ஒரு பத்திரிகைக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியில் எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கும் போது நாங்களும் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதாக அவர் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை மீண்டும் வருவதற்கான பேசு பொருளாக மாறுவதற்கான காரணம் என்னவா இருக்குது? அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ பற்றி உங்களுடைய பார்வை. எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளராது என்பதற்கு சாட்சியம் அளிக்கக்கூடிய சம்பவங்கள் கடந்த சில வாரங்களாக தமிழ்நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மாநில மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவது என்பதை தன்னுடைய கட்சியின் லட்சியமாக கொண்டு பிஜேபி ஆளக்கூடிய மத்திய அரசும் செயல்பட்டு வருகின்றன. கட்சியின் பிரதிநிதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த பணியை திறம்பட செவ்வனே செய்து வருகிறார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. 1938 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பித்ததுலேருந்து 1965 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த பிரச்சனை இது. எந்த மொழிக்கும் தமிழர்கள் எதிரானவர்கள் இல்லை, திணிக்காதன்னு தான் நம்ம சொல்கிறோம். படிக்கிறவன் படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். ஹிந்தி பிரச்சார சபா 1918 மகாத்மா காந்தி டி நகரில் ஆரம்பித்த ஹிந்தி பிரச்சார சபா 40 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஹிந்தி படிக்கும்போது ஆண்டுதோறும் அங்கே ஒரு 4000-5000 பேர் தான் படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க. இன்றைக்கி 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க, விரும்பி படிக்கிறாங்க. அது யாரும் தடுக்கவும் இல்லை. ஆனால் அதை கொண்டு வந்து திணிப்பது என்பதும் அதை கற்றுக்கொள் என்று சொல்வதும் ஒருபோதும் ஏற்புடையதில்லை. இது செட்டில்டு பொசிஷன். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் 65 நடைபெற்ற கலவரங்கள், அங்கே துப்பாக்கி சூடு, எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், ஏன் அந்த போராட்டம் நடந்தது, அதை கொண்டு வந்து நம்ம தலையில் எப்படி திணிச்சானுங்க. அன்றைக்கி இருந்த லால் பகதூர் சாஸ்திரி காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ண அட்டூழியம் அது. அதன் பிறகு நமக்கு உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டன, இருமொழி கொள்கை தான் என்று. இன்றைக்கி அதை மாற்றிட்டு நீ படின்னு கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. இவங்க இந்த புதிய கல்விக் கொள்கையின் ஒரு முக்கியமான அங்கமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருகிறார்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இந்த இந்திக்கு எதிரான உணர்வு என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது என்பது ரொம்ப தவறான பார்வை. கர்நாடகாவில் இந்திக்கு எதிரான உணர்வு இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, மேற்கு வங்கத்தில் இருக்குது. என்டையர் வடகிழக்கு மாநிலங்கள் பூரா ஹிந்திக்கு எதிரான உணர்வு இருக்குது. 41% மக்கள் தான் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள். 59% மக்களுக்கு மொழி என்பது வேறு. விரும்புகிறவன் படிச்சுட்டு போதான் நம்ம சொல்கிறோமே ஒழிய அதை கொண்டு வந்து திணிக்காதுன்னு தான் சொல்கிறோம்.
ஆகவே அதை தொடர்ந்து அவர்கள் செய்வது என்பது இந்தியாவை ஒற்றைத்தன்மை கொண்ட நாடாக மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இதில் மோடி அரசுக்கு எதிராக நிற்குது. இன்க்ளூடிங் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸை தவிர தமிழ்நாடே வந்து எதிர்ப்பாக தான் நிற்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிஜேபி தவிர மோடி அரசாங்கத்தின் புதிய கல்விக் கொள்கைக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் எதிராக இருக்குது. இதை கொண்டு வந்து திணிப்பது என்பது அராஜகமான செயல். வெள்ளைக்காரன் எப்படி வந்து நம்மளை வந்து காலனி ஆதிக்கத்தின் கீழே போட்டு மிதிச்சானோ அதே மாதிரி நவீன காலனியவாதிகளாக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியும் அதனுடைய அரசும் மோடி அரசும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் இவர்களுக்கு தமிழகம் தக்க பாடத்தை புகட்டும் என்பதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா மொழி திணிப்பு என்பது நாடுகள் சிதறண்டு போவதில் முடிந்திருக்கிறது, மறந்துடாதீங்க. உக்ரைனில் போய் வந்து ரஷ்ய மொழியை திணிச்சதால தான் உக்ரைன் தனியாக பிரிஞ்சே போச்சு 40 வருடங்கள் 30 வருடங்களுக்கு முன்பு. வங்கதேசத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் போய் வந்து வங்க மொழிக்கு பதிலாக உருதுவை திணிச்சதால தான் மேற்கு வங்கதேசம் என்ற நாடே உருவாச்சு. யூகோஸ்லாவியா போன்ற நாடுகள் வந்து துண்டு துண்டாக சிதறனத்துக்கு காரணமே வந்து மொழிகளை கொண்டு போய் அங்கே திணித்தது தான். ஆகவே உலக வரலாறு பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தகைய மொழிகளை திணிக்கக்கூடிய காரியம் என்பது நாடுகள் பிரிந்து போவதில் தான் போய் முடிஞ்சிருக்குது. இந்தியா ஒரு நாடு என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்தியா ஒரு நாடு தான், சந்தேகம் இல்லை. ஆனால் இது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு தேசம். மோடி அரசு 60 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் முயற்சி செய்து தோற்றுப்போன ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ்காரனை கூட கொஞ்சமாக மனசாட்சி இருந்தது. இவர்கள் மனசாட்சி இல்லாதவர்களாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். இந்த மொழி திணிப்பு என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கேட்டால் வந்து திமுக நடத்துகிற ஸ்கூலில் இல்லை, அதுவா பிரச்சனை. இப்போ சென்ட்ரல் போர்டு சிலபஸில் ஹிந்தி இருக்குது, அதனால் திமுக சென்ட்ரல் போர்டு சிலபஸ் எடுக்கும்போது அவன் இந்தியை படிக்க வைக்கிறான். இல்லை, அதை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனை. இது எவ்வளவு அபத்தமான அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். இல்லை சார், அவர் ஒரு டேட்டா ஒன்று சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 55 லட்சம் தமிழ் மாணவர்கள் இருக்காங்க, ஸ்டேட் போர்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ் வழியில் கல்வி கற்கிறவங்க. இதே 56 லட்சம் பேர் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க. சரி, இவங்கெல்லாம் வந்து ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாதா? இல்லைங்க, படிக்கக்கூடாதுன்னு யாருமே தடுக்கலைங்க. சென்ட்ரல் போர்டில் வந்து அந்த சென்ட்ரல் போர்டோட லைசன்ஸ் வாங்கணும்னா ஹிந்தியை சொல்லி கொடுத்தாகணும். கல்வி ஒரு வியாபாரம் ஆகிப்போச்சு. அதை திமுககாரன் நடத்தினாலும் பிஜேபிக்காரன் நடத்தினாலும் அண்ணா திமுககாரன் நடத்தினாலும் எவன் நடத்தினாலும் கல்வி ஒரு வியாபாரம் தான். சிபிஎஸ்சி ஸ்கூல் வேணும், நீ வந்து இன்றைக்கி உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, லைசன்ஸ் வாங்குறேன்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தணுன்னா உனக்கு வந்து அந்த உரிமை பெறுவதற்கு நீங்கள் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை தான் கொண்டு வந்தாகணும், ஹிந்தியை சொல்லி கொடுத்து ஆகணும். அது வியாபாரமாக போனதால் அவன் அதை எடுத்துக்கிறான். நீங்கள் ஹிந்தி படிக்கணும்னா போய் பிரச்சார சபாவில் படி, உன்னை ஏன் படிக்க வேணான்னு சொன்னான். இதே தமிழ்நாடு அரசு வந்து மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய உருது மாணவர்களுக்கு உருதுவை சொல்லிக் கொடுக்குது, தெலுங்கை சொல்லிக் கொடுக்குது, கன்னடத்தை சொல்லிக் கொடுக்குது, மலையாளத்தை சொல்லிக் கொடுக்குது. இது வந்து வெறும் மொழி சம்மந்தப்பட்டது இல்லைங்க, இது அடிப்படையில் ஒரு அரசியல். அது ஏன் பள்ளிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அரசு பள்ளிகளுக்கு ஏன் அது வரக்கூடாது? ஏன் வரணுன்றோம்? ஏன் வரணும்? படிக்கிறவன் படிச்சுட்டு போகிறாம. இப்போ நம்ம யாரும் வந்து அதை விரும்பி எங்கே போய் படிப்பாங்க? அதற்கு தனியாக பணம் செலவு பண்ணணுமா? இது என்ன கதையா இருக்குது? படிக்கிறதே வந்து இப்போ பணம் செலவு பண்ணாமல் யார் படிக்கும்? அது நீங்கள் இலவசமாகவே ஒரு 3வது, நாங்கள் ஒன்றும் அதை திணிக்கலையே, நாங்கள் வந்து அது ஒரு 3வது மொழியாக வச்சுக்குங்க. இது இந்த ஆர்குமெண்ட் வந்துங்க மேம்போக்காக பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும். 60 ஆண்டுகளாக இருக்கிற பிரச்சனை இது. படிக்கிறவன் படிக்கிறத யாருமே தடுக்கலை. இன்னொன்று, எதுக்கு படிக்கணும்? ஹிந்தி படித்து என்ன ஆக போகுது அதை சொல்லுங்கள். உடனே பாம்பே போனால் நான் வந்து அங்கே வந்து செக்யூரிட்டிக்கிட்ட பேச முடியலன்றான். முட்டாள்தனமாக இருக்குது. பாம்பே போனீங்கன்னா ஒரு வேலை தேடி போகிற, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க் கிளர்க்கு, இந்தியன் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, உங்களை பாம்பேக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான் மேனேஜராக ப்ரமோட் பண்ணி. அங்கே போனீங்கன்னா நிர்பந்தம், நீங்கள் தானாக கற்றுக்க போகிறீங்க. ஏன் இங்கே வேலை தேடி வரான்ல, உத்தரப்பிரதேஷ்லேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, பீகார்லேருந்து, மத்திய பிரதேஷ்லேருந்து வரான்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், ஹோட்டலில், பல இடங்களில் வேலை செய்கிறான்ல, ஹாஸ்பிட்டலெல்லாம், அவன்லாம் வந்து இங்கே வந்த பிறகு எப்படி நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுகிறான்? நிர்பந்தம் ஒரு மொழியை கற்றுக்க வைக்குது இல்லை இல்லையா? இது மேம்போக்காக பார்க்கும்போது ஏன் எனக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? நீ வேணும்னா படிச்சுக்கோ. அரசு வந்து இன்னொன்று, இது அரசோட கொள்கைங்க. ஒரு கொள்கை முடிவில் இருமொழி கொள்கை தான் நம்முடைய கொள்கைன்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, 2வது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக, பிஜேபிக்கு எவ்வளோ பர்சன்ட்டுங்க? 5% ஓட்டு இருக்குமாங்க. 95% மக்கள் இது வேணான்னும் போது அதை ஏன்டா கொண்டு வந்து எங்கள் தலையில் திணிக்கிறீங்க? இது உண்மையிலேயே திணிப்பது தான். தொடர்ந்து இதை அவங்க ஒரு வலியுறுத்துறாங்க இல்லையா? கண்டிப்பாக வலியுறுத்துவாங்க. ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு ஹிந்தியை கொண்டு வரது அவங்களுடைய நோக்கங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹிந்தி வெறும் பாடமாக தான் இருக்குன்றான், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காதுன்றான். உயர்கல்வியில் அவங்களுக்கு சுத்தமாக நாட்டமே இல்லை. உயர்கல்வியை ஒழிச்சுன்னு பார்க்குறான். ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ஒழிச்சுட்டானுங்க. அது இந்திய மயமான தாலிபான்களை உருவாக்குவது தான் பிஜேபியோட புதிய கல்விக் கொள்கையோட திட்டம்.
தாலிபானில் ஆப்கானிஸ்தானில் என்ன அட்டூழியம் பண்ணுறானோ அதை தான் இங்கே பண்ணணும். அறிவுக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது. உயர்கல்வியை ஒழிச்சிட்டானுங்க, சுத்தமாக ஒழிச்சிட்டானுங்க. ஸ்காலர்ஷிப்பெல்லாம் ஒழிச்சிட்டானுங்க. எனக்கு உயர்கல்வியை வேணான்றான். ஏன்னா கேள்வி கேட்டால் உனக்கு வந்து பதில் கொடுப்போம். உன்னை கேள்வி கேட்பான்ல, அறிவு வந்துன்னா உன்னை கேள்வி கேட்பான்ல. ஃபாரின் யூனிவர்சிட்டி வரணுன்றான். எந்தெந்த சப்ஜெக்டில்? சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, டெக்னாலஜியில், லிட்ரேச்சரில், சோஷியல் சயின்சஸில், சோஷியாலஜியில், ஹிஸ்ட்ரியில், பொலிட்டிக்கல்ஸ் அதெல்லாம் வரக்கூடாதுன்றான். ஏன்னா வந்தானா உன்னை கேள்வி கேட்பான்ல. ஆகவே இது மேம்போக்காக பார்க்கும்போது ஏன் உருது படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், ஃப்ரெஞ்சு படிக்கிறான், ஏன் தமிழ் ஹிந்தி படிக்கக்கூடாதான்னா அரசு அதை செய்யாது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, கிட்ட உள் அரசியல்னு ஒன்று இருக்கு இல்லையா? 60 ஆண்டு காலமாக இது நடந்துக்கிட்டு அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்களும் வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வடிவங்கள் வேறு வேற. அது உண்மை. இப்போ வந்து சொல்லக்கூடியது சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்கு, திமுக காரர்கள் நடத்தக்கூடிய. திமுக நடத்துகிற எல்லா ஸ்கூல்லையும் இருக்குங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாரும் திமுக காரனும் அண்ணா திமுக காரனும் அவர்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஏங்க திமுகவும் அண்ணா திமுகவும் எந்த தெருப்பூழ்ச்சியோ எவனோ நடத்துகிறான் அந்த ஸ்கூலில் இருக்குன்னா அது சிஸ்டமுங்க. அது சிபிஎஸ்சி லைசன்ஸ் வாங்கி நீ ஸ்கூல் நடத்தணும்னா ஹிந்தி சொல்லிக் கொடுக்காம நடத்த முடியாது. சிபிஎஸ்சிக்கு வரான் பசங்க, அது எனக்கு வியாபாரம். பிரச்சனை அது கிடையாதுங்க. இவங்க நல்லா விஷமத்தனமாக திசை திருப்புறாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், படிக்காததால் நான் என்ன குறைஞ்சி போயிட்டான் சொல்லு. நான் படிச்சிருக்கேன் ஹிந்தி, அதை வேற விடுங்க. இவர் ஹிந்தி படிக்கல, இவர் என்ன குறைஞ்சிட்டார்? அது மொழி ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும்னா லட்சக்கணக்கான பேர் ஏன் வந்து வட இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு ஓடி வரான்? எல்லா விதமான தொழில்களும் அவங்கள பண்ணுறாங்க. அவன் வெறும் பானிபூரி விற்கிறான், நான் அப்படி சொல்லலை. உடல் உழைப்பை மதிக்கிறோம். நம்முடைய கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் அவங்க தான் இருக்காங்க, நம்முடைய ஹோட்டல்களில் அவங்க தான் பணிபுரிகிறாங்க, நம்முடைய உணவகங்கள் அவர்கள் சமையற்காரர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய மருத்துவமனைகளை பராமரிக்கிறார்கள், நம்முடைய வாயில்களை காத்து நிற்கிறார்கள், செக்யூரிட்டியாக இருக்காங்க. இது வந்து குளோபல் வேர்ல்டு. எண்ணற்ற தொழிலில் அவங்க இருக்காங்க. நம்முடைய மாநிலத்தோட ஜிடிபிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் ஏன் அங்கேருந்து இங்கே வரான்? அவனுக்கு ஏன் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை? உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், பீகார்லேருந்து புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வரக்கூடியவர்களும் தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வெளியில் போகிறவங்களும் யார் அதிகம்? அவனுக்கு தான் அதிகம். 75 வருஷம் ஆகுது விடுதலை வாங்கி, நாடு விடுதலை அடைஞ்சு 77 வருஷம் ஆகுது. 77 வருஷம் பொறுத்தும் குறிப்பிட்ட பிராந்தியங்கள்லேருந்து மட்டும்தான் புலம்பெயர்தல் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன செஞ்சு கீழ்ச்சிங்க 77 வருஷத்தில்? சரி, இந்த 10 வருஷத்தில் மோடி கவர்மெண்ட் எதை செய்து கிழித்தது? குஜராத்தில் குஜராத்திக்கு தான் முன்னுரிமை, இந்திக்கு கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இவன் இந்தியை கொண்டு வருது எதுக்குன்னா இங்கிலீஷை நகர்த்திட்டு இந்தியை கொண்டு வரணுன்றான். இங்கிலீஷ் இல்லைன்னா வாழவே முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கான இணைப்பு மொழி ஆங்கிலம். எல்லா அறிவு சுரங்கங்களும் இங்கிலீஷில் தான் இருக்குது. நீ இங்கிலீஷ் தெரியலன்னா சத்தியமாக சொல்கிறேன், எந்த துறையிலும் நீ மேலே வர முடியாது. இங்கிலீஷ் மட்டுமே தெரிஞ்சால் வந்துடலாம், ஆனால் இங்கிலீஷ் தெரியலன்னா வர முடியாது. இதுதான் உண்மை. இதை சொன்னால் கீழே பொங்கி எழுவாங்க, அப்படியே கமெண்ட்லாம் வந்து விடுவோம், நீ துரோகின்வான். உண்மைடா, இது உண்மை சுடும். ஆங்கிலம் என்பது அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல். மோடிக்கு ஆங்கிலம் தெரியலையா? ஆனால் அவர் பிரதமராக இருக்கார். அதனால தான் நாடு இந்த லட்சணத்தில் இருக்குது. மோடி அங்கே போய் என்ன பேசுகிறாரு? மோடியா உதாரணம் உங்களுக்கு. ஒரு சராசரியாக உயர்கல்விக்கு போகிறவன் ஹிந்தியில் எப்படி போவான்? 41% பேசுகிற மொழிங்க அது. அது என்ன இந்தியாவோட தேசிய மொழியா? தேசிய மொழி ஒன்றைக்கு இருக்கா நமக்கு? எவ்வளவு அயோக்கியத்தனமான வார்த்தைங்க. இந்த இந்திக்கு எதிரான உணர்வு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குன்னு ஒரு திரும்ப திரும்ப பச்சை பொய்ய பிஜேபி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி இங்கே தென்னிந்தியாவில் புகுத்த பார்க்குறாங்க? என்ன காரணம்? இதாங்க ஹிந்தி என்பது ஹிந்தி மட்டுமே இல்லை. ஆங்கிலத்தை நகர்த்திட்டு ஹிந்தி மூலமாக ஹிந்துத்துவா மூலமாக சிறுபான்மையை ஒழித்து கட்டுவது, ஒற்றைத்தன்மை. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒற்றைத்தன்மை. இது ஒரு நாடு அல்ல, பல நாடுகளின் கூட்டமைப்பு. அதனால தான் இதுக்கு பேர் சப்கான்டினென்ட். இதுக்கு பேர் சப்கான்டினென்ட், துணை கண்டம். இது இவ்வளவு வேற்றுமைகள் கொண்ட ஒரு தேசம் ஏன் ஒன்றா இருக்குது? நம்மோட உரிமைகளை அரசியலமைப்பு சாசனம் பாதுகாக்குது. ஏங்க கண்ணு முன்னால் பார்த்தோமேங்க, கடந்த 60-70 ஆண்டுகளில் பங்களாதேஷை பார்த்தோம், உக்ரைனை பார்த்தோம், யூகோஸ்லாவியாவை பார்த்தோம். எத்தனை நாடுகள் சிதறுண்டு போயிருக்குங்க மொழியை திணிச்சதால். 65 போராட்டத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த வரலாறை நம்ம ஜஸ்ட் 60 வருஷத்துக்கு முன்னால் நடந்த அந்த வரலாறை திரும்ப படிக்கணும். நம்ம எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, ஏன் அந்த போராட்டம் நடந்தது? சும்மாவேவா நடந்துருவான்? அத்தனை இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்தது சும்மாவா? வேறு எதுவுமே இல்லாமல் அவர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். அந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணதால தானே காங்கிரஸ் இன்ன வரைக்கும் சவக்குழியில் கிடக்குது. இந்தியாவிலே முதல்ல ஆட்சியை இழந்த மாநிலம் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாடு தான். காங்கிரஸ் 60 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் காங்கிரஸால் எந்திரிக்க முடியல. இன்றைக்கி தப்ப உணர்றான் காங்கிரஸ்காரன். அதனால தான் பிஜேபியோட மொழிக் கொள்கையை எதிர்த்து நிற்கிறான். அவனாவது ஆண்டு கெட்டான், நீ ஆளாமலே கெட்டுக்கிட்டு இருக்க. இது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கு எதிரானது. நாம் எந்த மொழிகளுக்கும் எதிரானவர்கள் அல்ல. இருமொழி கொள்கை என்பது இந்த மாநில அரசின் கொள்கை, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை. அதை நீ மேலேருந்து திணிக்க முடியாது. நமக்கு திணிக்க முடியாது. வெள்ளைக்காரன் ஆண்டா, இன்றைக்கி கொள்ளைக்காரனுங்க ஆள்றானுங்க. அது ஒரு விதமான காலனி ஆதிக்கம்னா இது ஒரு விதமான காலனி ஆதிக்கம் தான்.
அரசியலமைப்பு சாசனத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்தது, இந்திரா காந்தியால் பொதுப்பட்டியலில் கொண்டு போகப்பட்டது. அன்றைக்கி ஆரம்பித்த அட்டூழியம் இது. மொழி தாங்க அடிப்படை எல்லாத்துக்குமே. அதில் கொண்டு வந்து நீங்கள் எப்படி ஆங்கிலம் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு முன்னேறி இருக்குமா? பீகாரும் யூபியும் வளராததுக்கு காரணம் ஆங்கிலம் இல்லாதது. தமிழ்நாடு வளர்ந்ததுக்கு காரணம் ஆங்கிலம். எல்லா அறிவு சுரங்கங்களும் ஆங்கிலத்தில் தாண்டா இருக்குது. முட்டாள்களே, இந்த எளிய உண்மையை புரிஞ்சுக்கோங்க. அது அந்நிய மொழின்னு சொல்லி ஒதுக்கினீங்கன்னா உன்னை விட முட்டாள் யாரும் கிடையாது. அது இந்திய மொழி. ஆங்கிலம் என்பது இந்திய மொழி. இந்தியன் லாங்குவேஜாக அது மாறி சில நூற்றாண்டுகள் ஆகுது. யதார்த்தம், நான் சொல்கிறது உண்மை. எல்லாரும் தான் குழந்தைய ஒரு நர்சரி ஸ்கூலில் ஆங்கில வழி கல்வியில் சேர்க்கணும் தான் சொல்கிறோம். 0.001% வேணால் தாய்மொழி கல்விக்கு போகலாம். ஆனால் தாய்மொழி கல்வியை இழிவுபடுத்தலை, நான் மதிக்கிறேன் அதை. ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. இவன் ஆங்கிலத்தை நகர்த்திட்டு அங்கே ஹிந்தியை கொண்டு வரணுன்றான். அது எப்படி சாத்தியமாகும்? ஒருபோதும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் ஆங்கிலத்தை எட்டி பிடிக்க முடியாது ஹிந்தியால். அறிவு சுரங்கங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சால் அன்றைக்கி நீ பொழைச்சிக்கலாம். அது தெரியுமா உங்களுக்கு? கால் சென்டரில் வேலை செய்யலாம், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக போகலாம், பொருளை விற்றுட்டு வந்துடுவான். வெறும் ஆங்கிலம் மட்டும் தெரிஞ்சால் இன்றைக்கி பொழைச்சிக்கலாம். ஸ்போக்கன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட, இலக்கண பிழை இல்லாமல் எழுதுறது, டைப் பண்ணுறது, அது இல்லை, அது கூட வேணாம். நல்ல ஸ்போக்கன் லாங்குவேஜ், உரையாடும் கண்ணியமான ஆங்கில மொழி, ஒரு பேசிக் டீசென்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி நீ பொழைச்சிக்கலாம் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன். ஹிந்தி படிச்சு என்ன பண்ணுறது? புலம்பெயரக்கூடியவன் எத்தனை பேர்? அவன் நிர்பந்தத்தில் கற்றுக்க போகிறாங்க, தேவைன்னு வந்தால் கற்றுக்க போகிறான். இதில் என்ன இருக்குது? அதுக்கு எதுக்கு நான் படிக்கணும்? இன்னொன்று, இது வெறும் மொழி சம்மந்தப்பட்டது அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். இது ஒரு அரசியல். ஒற்றைத்தன்மையை நிறுவது, ஆங்கிலத்தோட இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்து வைக்கிறது. அண்ணாமலையோட அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டேன், பார்க்கல. என்ன சொல்கிறார்? இல்லை, அவர் நிறைய ஆய்வறிக்கை, நான் சொன்ன அந்த ஏசர் 2024 அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை, இதில் வந்து இப்படி இருக்குது. 2வது படிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் உள்ள ஒரு பேராகிராஃபை ஒரு 3வது படிக்கக்கூடிய 5வது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனால் இத்தனை % வந்து படிக்க முடியல அப்படின்ற ஒரு கணக்கெல்லாம் வந்து சொல்கிறாரு. அவருடைய வீடியோக்கள் இதெல்லாம் டேட்டாலாம் போட்டு காட்டுறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழே இங்கே வந்து நிறைய பேருக்கு சரியாக வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. தமிழ் படிக்கிறதே பிரச்சனையாக இருக்குது இங்கே இருக்கிற பசங்களுக்கு. கற்றல் வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை வந்து இங்கே அமல்படுத்தணுன்றதுக்கான ஒரு இதை சொல்கிறாரு அவர். டேட்டாவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் பிரின்சிபலுங்க. கொள்கை சார்ந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசு, எல்லா கட்சிகளும், அவங்களுக்கெல்லாம் எத்தனை, கிட்டத்தட்ட 90% மக்கள் அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அவர்கள் வேண்டாம்னு சொல்லும்போது அது ஏன் கொண்டு வந்து நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி திணிக்கிற? 2வது, இந்த தகுதி குறைபாடு 2ஆம் கிளாஸ் படித்த பையனோட அறிவு தான் 8ஆம் கிளாஸ் படித்த பையனுக்கு இருக்குன்னா, இது இந்தியா பூரா இருக்க பிரச்சனை. அது இங்கே இருக்க கல்வியோட தரத்தை, உயர்தரத்தை பற்றி யோசிக்கணுமே ஒழிய அதுக்கு புதிய கல்விக் கொள்கை ஒன்றும் தீர்வு கிடையாது. இது வந்து மக்களோட விருப்பத்துக்கு மாறா. ஜனநாயகன்றது என்னங்க? அது சொல்லுங்களேன். மக்கள் விருப்பப்படல, மக்கள் விருப்பப்படுறதானே. ஒரு டயலாக் இருக்கணும் இல்லைங்க. என்ன நீ மதிக்கணும் இல்லை. நான் என்ன தனி நாடா கேட்டேன்? இல்லை எல்லோரும் போய் தமிழ் படிங்க என்னன்னா? காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரு நாடுன்னு தான் நம்ம சொல்கிறோம். இல்லை மற்றவங்கள நம்மளை யாராவது இழிவுபடுத்தணுமா? வந்தாரே வாழ வைக்கும் பூமி தமிழ்நாடு. ஏன்டா உன் நித்தி ஆயோக் கருத்து கணிப்பிலே முன்னேறிய மாநிலமாக நாங்கள் தானடா இருக்கோம்? உன் இந்தி மாநிலமாக இருக்குது. நித்தி ஆயோக் யார்? மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தது. பிளானிங் கமிஷனை ஒழிச்சிட்டு, திட்டக்குழுவை ஒழிச்சிட்டு நித்தி ஆயோக் கொண்டு வந்தீங்க. அவங்களாலேயே வந்து டேட்டாவை ஃபட்ஜ் பண்ணி, தில்லாலங்கடி வேலை, திருட்டு வேலை பண்ணி, அவ்வளோ பண்ண பிறகும் உண்மையை மறைக்க முடியல. முதல் 3 வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இருக்குது. உன் குஜராத்து கீழே தானே இருக்குது. நித்தி ஆயோகோட முதல் 3 மாநிலங்களில் ஏன்டா இந்தி மாநிலம் ஒன்று கூட இல்லை? அப்போ இங்கே ஒரு வளர்ச்சி இருக்குல்ல. சமச்சீரின்மை, உங்களுக்கு வந்து கல்வியோட தரம் இருக்கிறது, அது எல்லா மாநிலங்களும் இருக்க பிரச்சனை. அதை பேசுங்க. அதுக்கான அர்த்தமோ அதுக்கான விடையும் வந்து இங்கே உள்ளேருந்து வரணும். நீ கொண்டு வந்து திணிக்கிறது இல்லை. இது எங்கள் மாநிலம், நாங்கள் முடிவு பண்ணுவோம். நான் முடிவு பண்ணுவேன்ற ஆணவம் உனக்கு ஏன் வருது? நீ யார் எங்களுக்கு சொல்கிறதுக்குன்றோம்? இதுக்கு ஹிந்தி தீர்வு கிடையாது. சத்தியமாக ஹிந்தி தீர்வு கிடையாது. சத்தியமாக ஹிந்தி தீர்வு கிடையாது. சத்தியமாக ஹிந்தி தீர்வு கிடையாது. இதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே இருக்க முடியாது. கல்வியோட தரம் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்குன்னு ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக அண்ணாமலை சொல்கிறார். அது உண்மையாகவே இருக்கட்டும், அதை நம்ம விவாதிப்போம். அதை எப்படி மேம்படுத்துறதுன்னு சொல்லுவோம், அதை பற்றி பேசுவோம். நீ ஹிந்தியை கொண்டு வந்து படித்தா எப்படா முன்னேற முடியாது? நான் ஆங்கிலம் படித்தேன்னா இந்த உலகம் முழுவதுக்குமான மொழி அது. எனக்கு இந்த உலகத்துக்கான மொழி அது. நான் இன்றைக்கி நல்லா தானே இருக்கேன். நித்தி ஆயோக் தானே சொல்லுது இது வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம்னு. இன்றைக்கி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து சிலிக்கான் வேலியிலே ஆகட்டும், பெங்களூர்லேயே ஆகட்டும், இல்லை உலகின் எல்லா மூலைகள்லையும் இருக்கவங்க யார்? தமிழர்கள் தானே இருக்காங்க மிகப்பெரிய அளவில். தெலுங்கா இருக்கான், அடுத்து
அவனுக்கும் ஹிந்தி தெரியாது, சவுத் இந்தியாவில் இருக்கும் அவனுக்கும் ஹிந்தி தெரியாது. எப்படி இவர்கள் மேலே முன்னேறி வராங்க? குஜராத்திஸ்க்கு பெரிய அவங்களுக்கும் ஒன்று, அவனுக்கு குஜராத்தி தான் தாய்மொழி. மகாராஷ்டிராவில் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. மேற்கு வங்கத்தில் நடக்குது. என்டையர் நார்த் ஈஸ்ட் ஹிந்திக்கு எதிராக நிற்குது. அப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி வளர்ச்சிக்கு ஹிந்தி வேண்டும் என்று சொல்லுவது நீங்கள் ஒற்றைத்தன்மை திணிக்க விரும்புகிறீர்கள். ஹிந்துத்வாவோட ஒரு தவிர்க்க முடியாத கூறாக உங்களுக்கு மொழி இருக்கிறது, ஹிந்தியும் சமஸ்கிருதமும் இருக்கிறது. இதை படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? தேவைன்னும் போது நான் படிச்சுக்க போகிறேங்க. இன்றைக்கி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறான் ஒரு பையன், அதுக்கப்புறம் டிகிரி முடிக்கிறான், கிராஜுவேட் ஆகிறான், இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகிறான், இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு ஏதோ பேங்க்கில் வேலைக்கு போகிறான், அவன் பாம்பே போகிறான், டெல்லி போகிறான்னா அவன் நிர்பந்தத்தால் கற்றுக்க போகிறான். த பெஸ்ட் வே டு லேர்ன் அ லாங்குவேஜ் இஸ் டு ஸ்பீக் த லாங்குவேஜ். கல்வி அறிவு இல்லாமல் போய் அங்கே பல மொழிகள் கற்றுக்கிட்டு கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு பேர் அவனுக்கு. பானிபூரி விற்றுக்கிட்டு இருப்பான் டெல்லியில், உதிரி வேலை செய்வான். அவன் 5 மொழி பேசுவான், 6 மொழி பேசுவான் பாம்பேயில். 7ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு, எங்கள் உறவினர், என்னுடைய நெருங்கிய உறவினர், நான் சொல்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 7ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு இங்கேருந்து ஓடினார் அவர் பாம்பேயில். இன்றைக்கி அவர் எவ்வளோ லாங்குவேஜ் பேசுவார் தெரியுமா? தமிழ் தாய்மொழி, ஹிந்தி பேசுவார் சரளமாக, மராட்டி பேசுவார், இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். இந்த 3 மொழி சரளமாக பேசுவார். எது? தமிழ், ஹிந்தி, மராட்டி. ஏன்னா அவருக்கு நிர்பந்தம், அங்கே கற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது பிரச்சனையே இல்லை. அதாவது நான் ஹிந்தி படிக்காததால் எனக்கோ இந்தியாவுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. தேசபக்தியில் நம்ம யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. 62, 65, 71, 99 4 போர்களை இந்தியா சந்தித்த பொழுது மிக அதிக அளவில் நிதியை திரட்டி கொடுத்தது தமிழ்நாடு. நம்ம யாருக்காக தேசபக்தியில் குறைந்தவர்களா? அப்புறம் ஏன் இந்த வேலை? எதற்காக இந்த அட்டூழியம்? இது எதிராக தான் போய் முடியும். திரும்ப திரும்ப காங்கிரஸ்காரனுக்காக கொஞ்சம் புத்தி வந்ததுங்க, இவங்களுக்கு புத்தியே வரல. இவர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஏற்புடையது அல்ல. ஒட்டுமொத்த தமிழகமும் இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக, மத்திய சர்க்கார் மோடி அரசுக்கு எதிராக நிற்கிறது. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் மக்கள் அவர்களை தூக்கி எறிவார்கள். அதிமுக எதிர்க்குது, திமுகவோட தோழமை கட்சிகளை விடுங்க, அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க. இன்றைக்கி கூட ஆர்ப்பாட்டம்லாம் வச்சுருக்காங்க. அதிமுக எதிர்க்குது, பாமக எதிர்க்குது, தேமுதிக எதிர்க்குது, பிஜேபி ஒன்று தானங்க ஆதரிக்குது, தாவேக்கா எதிர்க்குது, சீமான் எதிர்க்கிறாரு. கரெக்ட், சீமானுக்கு 8% ஓட்டு இருக்குல்ல, எல்லாரும் தானே எதிர்க்கிறாங்க. 95% மக்கள் எதிர்க்க ஒரு விஷயத்தை ஏன்டா எங்கள் தலையில் கொண்டு வந்து திணிக்கிறீங்க? இது ஆணவம். இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை தூக்கி எறிவார்கள். இதே அறத பழசலான விஷயங்க. பிஜேபி அவர்களுடைய பதிலடி அப்படின்றது. என்ன சொன்னார் பிடிஆர் அவர்கள் சொல்லும்போது, நீங்கள் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லேயே ஒரு மொழி கொள்கை, இருமொழி கொள்கையை உங்களால் சரியாக பண்ண முடியல, ஆனால் நாங்கள் இங்கே இருமொழி கொள்கையை வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார். ரொம்ப சாஃப்டாகவே பேசியிருக்கார். கரெக்ட். அவர் சொல்கிறது, நீ ஊப்பியில் ஹிந்தியும் தெரியல உனக்கு, நீ 2ஆம் கிளாஸ் படித்தவனோட அறிவு தான் 8ஆம் கிளாஸ் படித்த பையனுக்கு நீ சொல்கிறியா? அண்ணாமலை சொல்கிறாருல, ஏதோ ஒரு அறிக்கையை கொண்டு வந்துட்டு, ஊப்பியில் படிச்சிருக்கான்ல, டிகிரி படித்தான்ல, அவனுக்கு ஹிந்தியும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல. அந்த தேர்வுகளில் அவங்க எழுதுனத முறையை பார்த்து காரி துப்புனாங்க. சமீபத்தில் அரசு தேர்வுகளில் உத்தரப்பிரதேசத்தில் கிராஜுவேட்ஸ் அடிப்படை தகுதியாக கிராஜுவேஷன் அடிப்படை தேர்வை வைத்து எழுதின தேர்வுகளில் மாணவர்களுடைய மொழி அறிவு, பொது அறிவை பார்த்து மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழுந்தன. கல்வியோட தரம் இந்தியா பூராவே மோசமாக தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். பிடிஆர் சொன்னது 100% கரெக்டு. ஒரு மொழி கொள்கையாலேயே உன்னால் அங்கே அந்த இந்தியை கூட உனக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க துப்பு இல்லை. அவர் உங்கள் மாநிலங்களில் முதல்ல நீங்கள் பாருங்கள், அதான் கரெக்ட். இங்கே வாங்க எங்ககிட்ட விட்டுரு. நீ எதுக்கு இதை நல்லா தானே இருக்குது மாநிலம், எதுக்கு கெடுக்கிற? இருமொழி கொள்கைன்றது 60 வருஷமாக இருக்க விஷயம். யாருக்கும் நாங்கள் பின்தங்கலை. இந்தியாவோட வளர்ச்சிக்கு நாங்கள் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்நிய செலாவணி நாங்கள் தான் ஈட்டி தரோம். அமைதி தவழும் மாநிலம். ஹிந்தி படித்த இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலத்திலேருந்து தான் தினம் இங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை தேடி வராங்க. ஹிந்தி சோறு போடணும், ஏன்டா அவன்லாம் இங்கே வரான்? முதலீடுகள் ஏன் உன் மாநிலத்துக்கு வரமாட்டேங்குது? யோசிச்சு பாரு. உங்கள் நித்தி ஆயோக் தானே வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம்னு எங்கள் 3 மாநிலங்களை சொல்லுது. இந்த 3 மாநிலமும் இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாநிலம். தமிழ், மலையாளம், மராட்டி. அப்போ எதற்காக? அது ஒற்றைத்தன்மையை நிறுவது, இந்துத்துவாவை நிறுவது. இது காலகாலமாக இவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை. இதற்கு எதிரான போர் என்பது தமிழ்நாட்டில் 100 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. 38 ஆரம்பிச்சது, 65 வெடிச்சுது. அதுக்கு பிறகு 86 ராஜீவ்காந்தி புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரும்போதும் கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. நவோதயா பள்ளி. காங்கிரஸ்காரங்கிட்ட ஒரு டெமோக்ரஸி இருந்தது, டயலாக் பாசிபிள். இந்த மூடர்களிடம் அது பாசிபிளே இல்லை. இவர்கள் ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள். இப்படிலாம் நீ திணிக்க முடியாது.
இதில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் நிற்குதுங்க. யாரும் இதை ஏற்றுக்க முடியாதுங்க. இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார், நீங்கள் இப்படியே செஞ்சுருந்தால் தமிழர்களோட தனி குணத்தை நீங்கள் பார்க்குற நேரிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இல்லைங்க, அவர் எந்த நோக்கத்தில் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் அவருடைய உணர்வு மதிக்கத்தக்கது. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் சொல்கிறது கரெக்டு. தமிழ்நாட்டு மக்கள் இதை நிராகரிப்பார்கள், அந்த அர்த்தத்தில் தான் முதலமைச்சர் சொல்கிறார். இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பின்னால் ஒட்டுமொத்த தமிழகமும் அணிதிரண்டு நிற்கிறது. முதலமைச்சர் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்குது, அது வேறு. ஆனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய முடிவு, திமுக அரசாங்கத்தோட அணுகுமுறை, திமுக கட்சிகள், இந்தியா கூட்டணியோட அணுகுமுறை, இது 100% கரெக்டு. அவங்க மட்டும் இல்லை, அதிமுக, பாமக, தேமுதிக, சீமான், விஜய், நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் வரைக்கும் இதில் ஒன்றா தான் நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகமும் ஓரணியில் திரண்டு நிற்கிறது. இப்போ இதில் விஜயும் சேர்த்துக்கிட்டாங்க. அவரும் சேர்த்துட்டாங்க. என்ன இல்லை விஜயும் சேர்த்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, அவருடைய மகன் எங்கே படித்தார்? இதாங்க முட்டாளுகள் இப்படி தான் பேசுவானுங்க அவனுங்க. எஸ் ராஜா அவர்கள் ஒரு அதான் இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் இவங்க பிரச்சனை அது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மொழிகளை கற்பது சம்மந்தப்பட்ட வசதி வாய்ப்புகளோ உரிமை அது கிடையாது. இது என் மேலே கொண்டு வந்து திணிக்காத. இங்கே இந்த அரசுக்கு ஒரு கொள்கை இருக்குது. நான் படித்தேன்னா கிழிக்க போகிறேன். ஹிந்தி படித்து எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவைன்னா நான் கற்றுப்பேன். தேவைப்படுறவன் தானாக கற்றுக்கிறான். அதையும் நான் சொல்கிறேன். ஹிந்தி பிரச்சார சபையில் படிக்கிறான் இல்லையா, அவன் தேவைப்பட்டு தான் படிக்கிறான். அவன் சிவில் சர்வீஸை ஏன் பண்ணுறான், நாளைக்கு வெளியூர் போனோன்னா வேலை பேங்க்கில் வேலைக்கு போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் நமக்கு வேணும்னு போகிறான். அவனுக்கு அந்த லாபமும் கிடைக்குது. ஹிந்தி பிரச்சார சபையில் ஹிந்தி படித்து ஒரு பேசிக் டிகிரி முடித்தவன் வரைக்கும் ராஷ்டிர பாஷா 3வது லெவல், 6 லெவலில் 3வது லெவல் அது படித்தவனு கூட வேலை கிடைக்கும்போது அது அவனுக்கு உபயோகமாக இருக்குது. அவங்கள நம்ம குறை சொல்லலை. அரசு பள்ளிகளில் கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது, அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். அதற்கான அவசியமும் நமக்கு இல்லை. அண்ணாமலைக்கு உங்களுடைய பதில் என்னவா? இந்த வீடியோவுக்கு உங்களுடைய பதில்? இல்லை அண்ணாமலை தமிழகத்தின் அடிப்படை குணாம்சம் தெரியாமல் இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது இன்றைக்கி நேற்று வந்த பிரச்சனை இல்லை, 100 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்க பிரச்சனை. 1938 வந்தது, 65 அண்ணாமலை ஒன்றை புரிஞ்சுக்கணும். அவர் 65 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட விஷயம் சார் இது. இல்லை அவர் அண்ணா அவர்களை சொன்னார்னு சொல்லலையா? அது ஏங்க இது மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸில் எடுத்து பேச வேண்டியதுங்க. அதாவது அங்கே ஒன்றும் இந்த சங்கிகள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை பச்சை பொய்யை ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை உண்மை மாதிரி கூச்சமே இல்லாமல் பேசுவாங்க. அண்ணா ஒரு மாபெரும் தலைவர். மொழிக் கொள்கையில் அவரோட நிலைப்பாடு என்னன்னு உலகத்துக்கே தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பேட்டி கொடுத்தோன்னே இன்றைக்கி பெரியார் அதை சொன்னார் இதை சொன்னார்னு சில பேர் அவுட் ஆஃப் கண்டெஸ்ட் எடுத்துகிட்டு பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணா அவர்கள் கனையாழியில் கொடுத்த பேட்டி அவர் என்ன கண்டெஸ்ட்டில் என்ன சொன்னாருன்றதை பொறுத்த விஷயந்தான் இது. அதை நீங்கள் ஒதுக்கி விடலாம். அப்போ அண்ணாதுரையா மும்மொழி கொள்கையை ஆதரித்தார், ஸ்டாலின் ஆதரிக்கலான்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதை விட ஒரு அபத்தமான அறிவு நேர்மை இல்லாத பேச்சு எதாவது இருக்க முடியுமா? ஆகவே அண்ணாமலை அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சார், இது அறத பழசலான விஷயம். நீங்கள் எத்தனை வேஷம் கட்டிக்கிட்டு படையெடுத்து வந்தீங்கனாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இஷ்யூ இது. நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த இஷ்யூ. அன்னைக்கு பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட காங்கிரஸ் கழுதை தேய்ந்து கட்டெரும்பா இன்றைக்கி கிடக்குது. ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி 4% ஓட்டை வச்சுக்கிட்டு 60 வருஷமாக அதிகாரத்தின் அருகில் வர முடியாமல் தொலைவில் நிற்குது. தமிழர்கள் தேசப்பற்றில் யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது. தமிழர்களுக்கு மொழி வெறி கிடையாது. தமிழர்களுக்கு எந்த மொழி மீதும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கே தனி ஒரு குணம் உண்டுன்னுவாங்க. அந்த மாதிரி இது தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பான ஒரு அம்சம். இது இருமொழி கொள்கை என்பது 2 திராவிட கட்சிகளாலும் இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளால் உருவாக்கப்பட்ட கொள்கை. நீங்கள் வேணும்னா பிஜேபி மக்களை சந்தித்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி மாற்றுங்க, அப்போ கேட்க மாட்டோம். அப்போ கண்டிப்பாக கேட்க மாட்டோம். மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு 60 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மொழிக் கொள்கையை மாற்றக்கூடிய உரிமையோ தகுதியோ கிடையாது. பிஜேபி இப்படியே பேசணுன்றதான் அண்ணாமலைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலைக்கு உங்களுடைய செய்திலாம் பெரிய வார்த்தை. ஒரு பெரிய தலைவர், நான் ஒரு சாமானிய பிரஜை. அண்ணாமலை அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, அண்ணாமலை அவர்களே, நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுங்க, இன்னும் நிறைய இப்படியே பேசுங்க. நீங்களும் உங்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் பிஜேபி அமோகமாக வளரும். ஆட்சியை பிடித்து அப்படின்னு சொன்னீங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் நிதியை ஒதுக்கிட்டு வரலையா? அப்படி கண்டிப்பாக அப்படியே நிதி வரட்டும். அண்ணாமலை தொடர்ந்து இப்படியே பேசணும், எச் ராஜா இப்படியே பேசணும், தர்மேந்திர பிரதான் இப்படியே பேசணும், தொடர்ந்து பிஜேபி இப்படியே பேசணும் என்பதுதான் கோடானு கோடி தமிழர்களின் ஒரே வேண்டுகோள். அவர்களின் குரலாக பிரஜையாக நான் இந்த கோரிக்கையை அண்ணாமலைக்கு வைக்கிறேன். சார், நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுங்க, தமிழ்நாட்டுக்கு அதுதான் நல்லது.
ஏன்னா நீங்கள் எந்த காலத்துலையும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எவ்வளவு குட்டிக்கரணம் போட்டாலும் நீங்கள் வளர மாட்டீங்க. காங்கிரஸை பார்த்தும் உங்களுக்கு புத்தி வரலன்னா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு நல்லது. மற்ற மாநிலங்களில் காலூன்றிய நீங்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இப்படியே பேசுங்கள். மிக்க மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி கார்த்திக். நன்றி.